அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்பவும் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, பிரியமானவர்களே, இயேசு தேவ சமூகத்திலே அதிகாலையிலே நான் ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு வசனம் உண்டு. ஆனால் இன்றைக்கு காலையில் அதிகாலையில் எழும்பும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை என் உள்ளத்திலே வரைந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சத்தியம் சத்தியம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். கர்த்தர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாதவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், அவரே நமக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு வாழ்க்கை பயணத்திலே ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அந்த வழியிலே நடப்பதற்கு சத்தியம் உள்ள தேவன். சத்திய வார்த்தை அவர்களிடத்திலிருந்து இருக்கிறது. அவருடைய வசனமே சத்தியம், அவருடைய வார்த்தையே சத்தியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எத்தனையோ காரியங்கள் நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாலே, உம்முடைய சத்தியத்தினாலே, வார்த்தைங்கிற சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு போதிக்கிற வார்த்தை, நமக்கு கேட்க போகிற வார்த்தை, இன்னைக்கு உரிய மன்னா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்பது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி பரிசுத்த ஆவியானவரை துதித்து பாடி கனப்படுத்தி அவரை ஆராதிக்கிறது. 2வது பகுதியின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க மனதாயிருப்பது, நடப்பது. அதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த பகுதி சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, உம்முடைய வசனமே எங்களுக்கு சத்தியம். இதை நம்ம நினைவிலே வைத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 119வது சங்கீதம் 160வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனம் வந்தாலும் சங்கீதக்காரன் தீவிரமாக சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்கு சத்தியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நம்ம சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை கோடிட்டு எழுதி இருதயத்திலே வரைந்து நித்தமும் அந்த இருதயத்திலே நம்ம தியானிப்போம் என்று சொன்னால் அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அதே சங்கீதம் 119:42 சொல்லுகிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். வசனம் வேதம் எல்லாமே ஒரு சைடாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை என்கிற சத்திய வசனம் நமக்கு ஒரு சத்தியத்தை உண்டு பண்ணும். நிச்சயமாக அதில் ஒரு ஐயப்பாடு இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 33:4, கர்த்தருடைய வார்த்தை உத்தமும், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாயிருக்கிறது. வார்த்தை வசனம் வேதம் எல்லாம் நமக்கு ஒன்றாக இருந்தாலும் அது வார்த்தையை நம்ம தியானிப்போம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதை நம்ம தியானிப்போம். அது நமக்கு சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சத்தியத்தை கொண்டு வரட்டும். அல்லேலூயா. அதற்கு ஆதாரம் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம், அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த அந்த யோர்தான் நதியரையிலே முங்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்தார். ஆண்டவராகிய பிதாவின் பரிசுத்த ஆவியை பெற்ற மாத்திரத்திலே 40 நாட்கள் அவர் வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்திலே அவர் சஞ்சரித்தார். 40 நாளும் புசியாமல் குடியாமல் உபவாசித்து
40வது நாள் அவர் உலகத்துக்கு வரார். அவர் வரும்போது பிசாசானவன் அவரை சந்திக்கிறான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருக்குள்ள முன்னேற பிசாசு நமக்கு குறுக்கீடு செய்வான். பல வழிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதை தியானிக்க முடியும். தயவு செய்து பிரியமானவர்கள், இயேசுவுக்கே சோதனைக்காரன். முதலாவது அவர் பசியோடு வருகிறார். 40 நாளும் குடியாமலும் புசியாமலும் இருந்து அப்போ அவருக்கு தெரியாது, அந்த ஆவிலே பலப்பட்டார். இப்போது அந்த ஜெபம் முடித்து அவர் வெளியே வரும்போது, பசியோடு வரும்போது, அந்த பிசாசு சொல்லுகிறான், இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடுமேன்னு சொல்லி. அல்லேலூயா. வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்லை. இன்னைக்கு நிறைய ஆகாரம் நம்ம உடம்புக்கு போனால் தான், நம்ம அந்த ஆகார திரட்சியினால்தான் நம்ம பலனடைய முடியும். நமக்கு அந்த ஆகார சத்து குறைஞ்சா நம்ம சோர்ந்துருவோம் இல்லையா? அந்த எனர்ஜி இருக்காது. அந்த ஆகாரத்திலேருந்து அந்த ரத்தம் சுரந்து அந்த ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் ஆகாது, டயர்ட்னஸ் ஆயிரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. 40 நாட்கள் பிதாவின் கிருபையினால, கர்த்தர் பிதாவானவர் கொடுத்த வார்த்தையினாலே இயேசு பிழைத்திருந்தார். 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்தா என்னாகும்? வார்த்தை அவரை பிழைக்க செய்தது. அதே வார்த்தை நமக்கும் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு மத்தியானமும் எனக்கு சாப்பிட மனசு இல்லை. என் மனைவி 12:30 மணிக்கே சொல்ல, 1 மணிக்கே ஆட்கள் வந்துடும், நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்றைக்கி என்னவோ எனக்கு சாப்பிட காலையில் கஞ்சி, உள்ளி கொட்டி கஞ்சி குடிச்சு, அதே ஒரு பலமாக இருக்கிறது. ஒரு டயர்ட்னஸ் இல்லை. அந்த வார்த்தையின் உச்சம், அந்த வார்த்தை, அந்த மத்தேயு 4:4 தான் என் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. குமைக்கும் போலுக்கு அல்லேலூயா. 4 அந்த வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும். எதுக்கு நல்ல தொண்டை முட்டை சாப்பிட்டுட்டு அங்கே போய் நிற்கிது? சாப்பிடாம இருந்து பார்க்கலாம? கஞ்சி தானே குடிச்சோம், ஒன்றும் செய்யாது. கர்த்தர் பார்த்து கொடுவார். அவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதான் நமக்கு ஒரு ஆதாரம். அது வசனம். அந்த வசனத்தை சொல்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுறோம், அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறோம், நமக்கு எனர்ஜி அதிகமாகிறது. அல்லேலூயா. தயவு செய்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அல்லேலூயா. மனுஷனுக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம பழக்கத்துக்கு அதை கொண்டு வரணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அல்லேலூயா. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை இழந்து விட்டாலும் ஞானத்தை இழந்து விடாதே, புத்தியை இழந்து விடாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விலை பேசி விற்று விடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை நம்ம இருதயத்திலே நிலைநிறுத்தி வைக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை அது சுத்த பொன்னாக விளங்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் விடுதலையாக்க நம்ம 2வது அதை தியானிக்க போகிறோம். சத்தியத்தை வாங்க சொல்கிறார், அதை விற்றுடக்கூடாது. நிறைய பேருக்குள்ள சத்தியம் என்னும் அந்த வல்லமை இல்லை. சத்தியம்னா உண்மை, உண்மையை பேசுகிறது தான் சத்தியத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் போய் சொல்லுவோம், எதற்கெடுத்தாலும் போய். சும்மா ஒரு அங்கே ஒன்றுமே இருக்காது, அதுக்கும் ஒரு பொய் தான். நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படி நம்ம அதை சரிப்படுத்தி கொடுக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை வாங்க சொல்லுகிறார், அதை விலை பேசி விற்க சொல்லலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, சோதரம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, விடுதலை நமக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. விடுதலைனா என்ன? வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படணும், பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படணும், தேவைகளிலிருந்து ஒரு விடுதலை வரணும். வெறுமையாக இருக்கிறது, வருமானம் இல்லை, நாளைக்கு என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், திருமண காரியம் பார்க்கணும், பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மெத்தனமாக இருக்கக்கூடிய காலம் இல்லை. நம்ம சேர்த்து வச்சிருக்கோமா? யார் கொடுப்பா? அல்லேலூயா. சத்தியம் இந்த காரியத்தை வாய்க்க செய்யும். அல்லேலூயா. பெரியமானவர்களே, ஒன்று சொல்கிறேன், எங்கள் பிள்ளைகளுக்கு நான்
ஏதோ ஒரு 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 சைஸாக வாழ்ந்தேன். நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. வாலிப நாட்களிலே நல்ல பலன் இருந்தது. பிள்ளைகள் பெற்று வளர்த்து 3 பிள்ளைக்கு தகப்பனானே. 3 பிள்ளைகள் நல்லா வளர்ந்தார்கள். மகள் எம்பிபிஎஸ் படித்தாள். அப்போ எங்கள் அம்மா எனக்கு வச்சிருக்கிற சொத்தை நான் பாதுகாத்தாலே போதுமானதாக இருந்தது. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மக்களே, நீ ஒன்றும் விசேஷமாக சம்பாதிக்காட்டாலும் நான் உனக்கு வச்சிருக்கிறத வித்துறாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் விற்றுப்பிட்டேன். அல்லேலூயா. ஒரு 44 சென்ட் இன்னைக்கு அது அரவளையில் ரொம்ப ஃபேமஸ். அப்போ 2000 ரூபாச்சு 800 ரூபாச்சே விற்க ஆரம்பிச்சிட்டேன். 800 ரூபா வம்புக்கு. ஒரு பொறுப்பில்லாதபடி நான் நடந்தேன். அல்லேலூயா. இஷ்டம் போல நடந்த அந்த சத்தியம் எனக்குள்ளே இல்லாததுனால, மாமிச மனுஷனாக இருந்ததுனால, வீண் புகழ்ச்சிக்கு அடிமையாகப்பட்டு ஊர்வம்பு, சும்மா அடக்கிற அந்த தெருவை குறித்து நாம் தான் அதில் பெரிய தாங்கி நிற்கிறது போல நிறைய பாவங்கள் செய்து ஊர்வம்பெல்லாம் பண்ணி அநேகருக்கு பகை காட்டி சொத்தெல்லாம் சும்மா விற்றால. நான் இப்போ எங்கள் அம்மா இருக்கும்போதே விற்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, மக்களே இப்படி செய்யாத மக்களே, அது உனக்கு நல்லதில்லை என்று எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்குற நிலைமையில் இல்லை. அல்லேலூயா. அம்மா மண்டையை போட்டதும் உண்டு. 44 சென்ட் மனையும் அப்படியே விற்று பிள்ளைகளுக்கு ஒரு கல்விக்காக நான் விற்கலை, ஒரு திருமண காரியத்துக்காக விற்கலை. ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருந்தேன். அப்போ தான் என் மகன் இறந்தது. மகன் இறந்து அதுக்கு பிறகு தான் கஷ்ட நஷ்டம் புரிய ஆரம்பித்தது. வெறுமையாக இருக்கிறேன். இப்போது பிள்ளைக்கு வயசாயிட்டு, மூத்த மகளுக்கு வயசாயிட்டு, எதை விற்று கொடுக்கறது? விற்கிறதுக்கு எல்லாமே விற்றுட்டேன். அல்லேலூயா. அப்புறம் விற்கணுன்னு இந்த வீட்டையும் விலை பேசி எங்கேயாவது வாடகைக்கு இருக்கலாம்னு சொல்லி என்ஜிஓ காலனி பக்கம் நான் வாடகை வீடெல்லாம் பார்த்து இந்த வீட்டை எப்படியாவது தவிட்டுக்கு, நான் பையன் இறந்துட்டாங்க, இது இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி விற்கிறதுல நம்பர் 1 நான். எல்லோரும் வாங்கிறதுக்கு பிரயாசப்படுவாங்க, நான் விற்கிறதுல ரொம்ப தீவிரவாதி. இந்த வீட்டையும் விற்றுக்கிட்டு அங்கே பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் அதுக்கு சம்மதிக்கலை. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல என்னை அறிந்ததுனால உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். என்னைக்கு சத்தியத்தை நான் அறிய ஆரம்பித்தனோ அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கி, அல்லேலூயா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது. பிரியமானவர்களே, இந்துவை கட்டி கொடுக்கும்போது ஒரு பைசா கிடையாது. யதார்த்தமாய் வாங்கியிருந்த ஒரு டெம்போவை விற்று யதார்த்தமாய் வாங்கியிருந்த அந்த சொத்தவளை பீச்சு பக்கம் அது பயங்கர ரேட்டு. 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நான் வாங்கினது 80,000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ கொடுத்து வாங்கி போட்டிருந்தேன். அதை பற்றி நான் மைண்ட் பண்ணவே இல்லை. அது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்க ஆண்டவர் உதவி செய்தார். சத்தியத்தை அறிய ஆரம்பித்து எனக்கு என்னென்னா, அப்புறம் எனக்கு ஒரு பைத்தியம், ஆண்டவருக்கு மேலே பைத்தியம், வார்த்தையில் பைத்தியம், அவரை சொல்லுகிறதுல பைத்தியம். அப்புறம் இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், பொறுப்பாக பார்க்கணும், அதுக்கு என்ன வழி செய்யணும், அதெல்லாம் எனக்கு மனசில் ஓடலை. ஆண்டவருக்காக இறங்கி சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அதை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு அவர் காரியத்தை வாய்க்க சொன்னார். இது மறக்க முடியாத உண்மை. அல்லேலூயா. எதை 80,000 ரூபாய்க்கு வாங்கி இதை போய் வாங்கிட்டோம்னு நினைச்சனோ அதே என்னுடைய மூத்த மகளுக்கு போதுமானதாக இருந்தது. அது 20 லட்சம் ரூபாய்க்கு அதை திருமணம் பண்ணி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனையோ வரன்கள் வந்தது, எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டுவிட்டு கடைசியாக அவள் என்னுடைய மனைவியினுடைய விருப்பத்தின்படியே கர்த்தர் செய்தார். அப்போ அந்த சத்தியம் வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், சத்திய வசனத்தை சொல்லுகிறோம் இலவசமாக. அந்த நாட்களில் பைசா வாங்கவே மாட்டேன், வெட்டி கொண்டாலும் வாங்க மாட்டேன். அப்படிலாம் ஒரு தீவிரமாய் ஒரு வைராக்கியமாக இந்த முருகேசன் ஒரு சகோதரர் நானும் அப்படி ஒரு வைராக்கியமாக ஊழியம் செய்தோம். அதாவது பிள்ளையை பொறுத்தின கவலை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இதே சிந்தனையில் தான் போனோம். ஆனால் அந்த சத்திய வசனம், நான் உன்னை விடுதலையாக்குற கர்த்தர், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன அந்த சத்திய வசனம்தான் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நான் சாட்சியே சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க. மூத்த பிள்ளைக்கு அப்படி திருமணம் ஆயிற்று. 2வது மகள் செல்விக்கு திருமண வயசு ஆகுது. ஒரு நல்ல சம்பந்தம் வருது. அப்போ எனக்கு வேறு அடுத்த காசு ரிட்டையர்மெண்ட் உள்ள பணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே விற்று நாசம் பண்ணிட்டேன். கடைசியாக அந்த கவர்மெண்ட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்லேருந்து அந்த பணமும் கையில் வராததுனால கேள்விக்குறியாக இருந்தது.
அநேக 2 குடும்பத்தில் அதனால மரணம், தற்கொலை பண்ணினவர் உண்டு. ஆனாலும் அரசாங்கம் கண்டுக்கல. இப்படியாய்ப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தெய்வ மனுஷன் சில குறிப்பிட்ட அமௌண்ட்டை தந்து என்னை உற்சாகப்படுத்தினார். பிரதர், ஓடி ஓடி சாட்சி சொல்கிறீங்க, காணிக்க கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு பொறுப்பாக செய்கிறீங்க, நான் ஒரு சின்ன அமௌண்ட்டு தரேன், நீ அட்வான்ஸாக கொடுங்க. நான் சிரித்தேன். சார், இதை கொடுத்துக்கிட்டு அப்புறம் நான் எங்கே போவேன்? இல்லை, கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்கள் நல்ல எண்ணத்தை கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஊக்கமாய் அவர் எனக்கு 1 லட்சம் ரூபா கடனாட்டு இலவசமாக இல்லை, கடனாட்டு என்ன நம்பி கொடுத்தார். நானும் அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு கொடுத்து செல்விக்கு அந்த சம்பந்தத்தை பேசி அட்வான்ஸாக அதை வாங்கி தைரியமாக செய்தேன். திருமணமாகி தாலி கட்டியாச்சு. தாலி கட்டி மத்தியானம் பிள்ளைய வாழ விடுவதற்காக ஆயத்தப்படுகிறோம். அப்போதான் எனக்கு ஒரு சோபம் என்னென்னா, கடன் பட்டுட்டோம்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. அந்த கடைக்காரனுக்கு அந்த ரூபாயை கொடுக்கறது வரைக்கும் நான் தூங்கிட மாட்டேன். இப்போ 1 லட்ச ரூபா பாக்கி, அங்கேயும் இங்கேயும் நான் அப்புறம் தாரேன்னு சொல்லி எல்லாம் கை புரட்டு கால் புரட்டு. அவருடைய நம்பிக்கை, நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க விசுவாசிங்க. எவ்வளோ தூரம் சாட்சி சொல்கிறீங்க, இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் ஏன் இல்லை? ஆண்டவர் செய்வார், உண்மையிலே நம்புங்க. எனக்கு இப்போ உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அதாவது என் பிள்ளைக்கு தாலி கட்டியாச்சு, அவள் வீட்டுக்கு வாழ போனால் அது வரைக்கும் ஒரு தகவல் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த பென்ஷன் பணம் இன்க்ரீஸ் ஆனது கிடையாது. அது காணல் நீராக இருந்தது. அப்போ தான் எனக்கு உரைச்சி, நம்ம ஏமாற்றப்பட்டுருவோமோ, நமக்கு பைசா கிடைக்காதோ. திருமணம் ஆனப்புறம் எல்லாரும் கடன் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. கிட்டத்தட்ட 8.5 லட்ச ரூபாய்க்கு மேலே, அவர் 1 லட்சம், அது போக 7.5 லட்ச ரூபா நான் கைப்புரட்டாக தான் புரட்டியிருந்தேன். அப்படியே சோர்ந்து ராஜா மண்டபத்தில் திருமணத்தை முடித்து அப்படியே வந்து மாடியில் அப்படியே குப்புறப்படுத்து என்னால் வேதனையோடு ஆண்டவர்கிட்ட ஆட ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் அவமானப்பட போகிறேன், நாளைக்கு எல்லாரும் வந்து கடைக்காரன் நிற்பான், எந்த வருமானம் இருக்குது, எதை நம்பி கொடுக்க முடியும்? உண்மையிலே நம்புங்க. அழுது முடியலை. ஒரு ஃபோன் வருது, டிரான்ஸ்போர்ட்டு எங்கள் சூப்பரண்ட் கிளாக், அவர் ஒரு எல்சடாய் ஒர்ஷிப்பில் அவர் ஒரு பாட்டு பாடுகிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு நல்ல சிநேகிதர். அவர் எனக்கு ஃபோன் போடுறாரு, பிரதர் வீட்டில் என்ன இருக்கிறீங்க, உடனே வாங்க, உங்களுக்கு ஒரு 6 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகிருக்கு, இன்னும் ஒரு 3.5 லட்ச ரூபா 9.5 லட்ச ரூபா உங்கள் பேரில் வந்திருக்கு, இப்போமே 6 லட்ச ரூபா, உங்களுக்கு தான் தகவல் அனுப்புகிறேன், நாளைக்கே வந்து ஒரு ஸ்டாம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. எப்படிங்க இருக்கும் ஆண்டவருடைய அன்பு? அதாங்க, சத்தியத்தை சொல்ல சொல்ல அந்த சத்தியம் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நான் அந்த கர்த்தரை நம்பி அந்த மகிமை, அந்த 1 லட்ச ரூபாயை அவருக்கு தான் ஒன்று கொடுத்தேன். அவருக்கு என்ன பிரதர், நீங்கள் உங்கள் கடத்தையெல்லாம் தீருங்க, அது அப்படி இல்லை, அது நாங்கள் பிறகு பிந்தியோணும், ஒன்றுமே கிடையாது, வாங்குங்கன்னு சொல்லி 1 கிலோ இனிப்பு ஸ்வீட்டும் வாங்கிட்டு அந்த ரூபாயை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். யாரிடத்தில் ஒரு கடன் இராதபடி அவ்வளவு முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இயேசுவின் நாமத்தில் இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் பிள்ளைகளுக்கு இத்தனை காரியம் எடுத்து கார்லாம் வாங்கியிருக்கிறேன், ஒரு பைசா கடன் இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். எனக்கு என்னவோ கர்த்தருடைய கிருபை. இந்த பணத்தை வாங்கணும், அடுத்தருந்து வாங்கணும்னா ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப நிறைய பேர் கொடுக்க முன் வந்தாலும், அல்லேலூயா சோத்திரம், எனக்கு அந்த கிருபை ஆண்டவர் தந்தார். கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நம்மளை விடுதலை எப்படியெல்லாம், எத்தனை வழிகளிலே கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குவார் பிரியமானவர்களே. அதான் சத்தியம், அல்லேலூயா. இன்னொன்று கூட என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ ரொம்ப சிரமப்படுகிறாய், நீ மற்ற காரியத்தெல்லாம் விட்டுருன்னு சொன்னார். கண்ணம்புதூரில் கேபிள் வச்சுருந்தேன், பஸ்ஸில் டிவி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னார். அவர் சொன்னபடி அவ்வளவு விட்டேன். விட்ட பிறகு தான் எனக்கு பெரிய நிம்மதி. அப்போ என் மனைவி பஸ்ஸில் டிவி வச்சுருக்கிறேன், அதில் வருமானம் வரும், கேபிள் கண்ணம்புதூரில் கேபிள் வச்சுருக்கேன், அந்த வருமானம் வரும். ஆனாலும் என் மனைவி 22ஆம் தேதி ஆனால் பைசா பக்கத்து வீட்டில் 2000-3000 கடை வாங்குவாள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன நம்புற, அப்படி தானே, பக்கத்தில் உள்ள காரியத்தில் விட்டு முழு மூச்சா எனக்காக ஊழியம் செய். அப்படியும் நாங்கள் இலவசமாக தான் நானும் அந்த சகோதரரும் ஊழியம் செய்தோம்.
அல்லேலூயா. அதன் பிறகுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நீ மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்க ஆரம்பி. சொன்னது அவர் தான். இலவசமாக ஊழியம் செய்ய அவர் சொல்லலை, அது எங்கள் கௌரவத்துக்காண்டி நாங்கள் செய்தோம். ஆண்டவர் சொன்னார், வேலைக்காரன் தன்னுடைய கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அதில் ஒரு கௌரவம் வருகிறது. நான் திரும்ப அதை சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு பிடிச்சதில் அப்படியே இப்படியா இருப்பாங்க. அன்பாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவரிடத்திலே சந்தோஷமாக வாங்கிடு சொல்லி ஒரு சாட்சியோடு சொன்னார். அதுக்கு பிறகு யாராவது இந்த பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல கன்வென்ஷன் அப்படியெல்லாம் தர ஆரம்பித்தாங்க. மனப்பூர்வமாக தர்றவங்கிட்ட நான் வாங்க ஆரம்பித்தேன். கர்த்தர் ஒரு நன்மையும் குறை வராதபடி இந்நாளும் பாதுகாக்கிறார். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்ய மனதாக இருந்தாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 49வது வசனம், வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு திரளான சாட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், செயல்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவர் வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாம் தொட்டு முடிவு வரைக்கும் அநேக தீர்க்க தரிசிகள் கடந்து வந்த பாதைகள், நித்தியமாய் சாட்சிகள். வனாந்தரத்தை சந்தித்தார்கள், ஒருவரும் சோட போகவில்லை. ஆண்டவருடைய நாமத்திலே ஒருவரும் வெட்கப்படவில்லை. இதெல்லாம் நமக்கு சாட்சிகள். இவ்வளவு திரளான சாட்சிகளை நம்ம வேதத்திலே வாசித்தோம். நம்மை வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள திராணியற்றவர்களாய் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தை பற்றி சொன்னால் இவன் கொஞ்சம் ஓவராக பேசுகிறவன், சாபம் போடுறவன் அப்படிலாம் சொல்லி குற்றப்படுத்துகிறவர்கள் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், வேதத்தை அறியாதவர்கள் ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை வேதம் என்று அறிந்தும் அதை புரிந்து கொள்ள மனதில்லாத இருக்கிறவர்கள் இன்னும் சபிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆண்டவரே, வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறிந்து அதை நம்ம சரியாக வாசிக்காமல் இருந்தால் இன்னும் சபிக்கப்பட்டவர்கள் தானே. தயவு செய்து நம்ம அதை நம்ம சிந்தையில் கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, இன்னும் இந்த வேதத்தை வசனத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே எடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய விசுவாச குடும்பத்தில் என்னது இல்லை, நியாயம் இல்லை, பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் இல்லை, உண்மை இல்லை, நீதி இல்லை, சத்தியம் இல்லை, வசனம் இல்லை, சாட்சி இல்லை, குற்றப்படுத்துகிறவர்கள், சண்டை பிடிக்கிறவர்கள், டைவர்ஸ் பண்ணுகிறவர்கள், நீதி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் தாலியை கட்டிக்கிட்டு கோர்ட்டில் போய் அதை டைவர்ஸ் பண்ணதுக்கு கூசாமல் நிற்கிற ஜனங்கள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போயிற்று. 15வது வசனம் ஏசாயா 59:15, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகுகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு இந்த வேத வசனம் புரியுது? சத்தியம் தள்ளுபடியாயிற்று. சத்திய வசனம் கையில் வைத்து வேதத்தை சுமந்து ஆலயத்துக்கு போகிற நாம தானே. அப்போ ஆண்டவர் விரும்பத்தக்கதான சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்ம பிள்ளைகள் இடத்துல இருக்கிறதா? கணவர் மேலே இருக்கிறதா? மனைவி மேலே இருக்கிறதா? யானோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாலே வசனப்படுகிறார். என்னுடைய பிள்ளைகள், சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகுகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். நம்மை குறித்து ஒரு படைத்த ஆண்டவர் நல் கனியை தருவார்கள் என்று எதிர்பார்த்த கர்த்தர் நம்மை பார்த்து வசனம் பட்டா எப்படிங்க இருக்கும் நம்ம வாழ்க்கை? கொஞ்சம் இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். நம்மை குறித்து ஆண்டவர் விசனம் உள்ளவராய் இருக்கிறாராம். எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? விசனப்பட ஆரம்பித்தா நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. நான் நேசிக்கிற மகளை போன்ற இருக்கிற மகள், நீங்கள் என் பிள்ளைய சாபம் போட்டுட்டீங்க சொன்னதுக்கே என்னால் பொறுக்க முடியல. அப்படியாம்மா, நான் உன் பிள்ளைய சாபம் போட்டேன்னா நீனே சொல்கிறியா? சரிம்மா, இனி அந்த பக்கம் வந்துடாத, நானே சொல்லிட்டேன், வந்துடாதுன்னு சொல்லிட்டேன்.
ஊழியத்துக்கு இந்த பக்கம் வந்துடாத. ஏன்னா அந்த மகள் எங்களுக்கு நிறைய சகாயம்தான். எங்களால் அந்த மகளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லா சப்போர்ட்டும் என் மனைவி ஏலேருந்து இசட்டு வர அவள் தான். யார் அவள் போகணும், உடனே அவளுக்கு தான் போகணும். அப்படி நாங்கள் அனுபவித்தது போதும். அதை மனசில் வச்சு தானே இனி உனக்குடைய சகாயம் வேண்டாம். உன் நினப்பில் உன் இருதயத்தில் என்னைக்கு இவர் சபிச்சிட்டார் என் பிள்ளைன்னு சொல்ல நினச்சியோ அதோடு நமக்குடைய சகாப்தம் வேண்டாம். அப்போ ஆண்டவர் அந்த குடும்பத்தார் மீது, அந்த சகோதரி மீது, அந்த மகள் மீது நான் வெசனப்பட்டதுனால தானே நீ வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் நம்மளை வெசனப்பட்டார், நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? இதை நம்ம யோசிப்போங்க. இந்த சத்தியம் தள்ளுபடியாக இருக்கிறது. நமக்குள்ள சத்தியம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, கர்த்தருடைய வசனம் இல்லை. ஆவியானவர் எங்கேயோ அங்கேயோ, சத்திய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இல்லை, அப்போ இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா ஆண்டவர் விசனப்பட்டு ஒரு நமக்கு தீமையாக தான் இருக்கும். எரேமியாலையும் அப்படி தான் சொல்கிறாரு. எரேமியா 7வது அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும், கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொல்லு. ஒரு வசனத்தை ஆரம்பத்தில் எடுத்த ரகசியம் உள்ள எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? நோண்ட அவர் கண்டிப்பு தான் வருது. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கலையாம். எத்தனை வசனம் கேட்குறோம், எத்தனை ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறோம், இன்னும் செபத்தில் நம்மளால் முழுசமாக இருக்க முடியல. அப்போ அந்த செபத்தை, அந்த புத்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் தானே இருக்கிறோம். அது உண்மைதானே? அப்போ புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அவர்கள் வாயிலிருந்து அத்து போனது என்று அவர்களுக்கு சொல்லு. நமக்கு தேவை ஆசீர்வாதம். சத்தியத்தை பற்றி நமக்கு கவலை கிடையாது, வார்த்தையை பற்றி கரிசனை கிடையாது, ஆண்டவரை பற்றி ஒரு கவலை கிடையாது. அவர் வெட்கப்படுவாரே, பிசாசு கொண்டாடுவானே, உம்முடைய பிள்ளைகளை பாரும், உமக்கு எதிராகவே இருக்குன்னு சொல்லுவானே, அவர் வெட்கப்பட்டு நிற்பாரே, அந்த கவலை நமக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவரே, என்னால் ஊழியம் செய்கிற என்னால், விசுவாசியாக இருக்கிற என்னால், என் பிள்ளையால் உங்கள் நாமம் தூசிக்கப்படக்கூடாதுன்னு என்னைக்குமா நம்ம சிந்தையில் நினைச்சிருக்கோமா? நம்ம ஒரு வகையான சுயநலவாதி. எப்படியானால் நம்ம நடப்போம், நமக்கு காரியம் நடக்கணும். இது சுயநலம் தானே? கண்டிப்பாக சுயநலம்தான். ஆனால் ஆண்டவர் ஒருவர் வேசனப்படுகிறார், தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனது என்றும் அவர்களுக்கு, உங்களுக்கு நான் சொல்லும்படி அந்த வார்த்தை அப்படித்தான் அடங்கியிருக்கிறது. அவர் சொல்லும்படி அதை சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் வியாதி வந்திருக்குது? ஏன் பிரச்சனை வந்திருக்குது? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்விட அனுபவம் இல்லை? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், பாவமானது கற்பம் தரித்து அது மரணத்தை சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்ச காலமாய், கொஞ்ச வருஷமாய், கொஞ்ச நாட்களாய், மாதமாய் ஆண்டவரை பற்றின கரிசனமே இல்லாமல் ஒரே மெத்தனம், ஏதோ பேரளவுக்கு ஒரு சபையில் போய் ஒரு கீர்த்தனம், ஒரு பாட்டை பாடி, ஒரு பாவம் மன்னிக்கிறது, ஒரு காணிக்கையை போட்டுட்டு வந்துட்டா எல்லாம் போதும். இப்படியே நம்ம காரியத்தை, சத்தியம், ஜீவன், அந்த ஆவிக்குரிய சத்தியம், வார்த்தை என்கிற வல்லமையை நம்ம அசட்டை பண்ணினபடினால அந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.